விடுஞ்சியின் கதை இங்கு தொடங்குது. ஆச்சரியங்கள் மனசை ஒரு திசைக்குது. அரிய அறிவியல் உலகத்திறந்து தெரிவிக்க வருது ஒரு புதிய இரகசியம். உலகம் முழுக்க பயணம் செய்யலாம், அறிவின் வெளிச்சம் எங்கும் பரப்பலாம். கதைகள் இங்கே இனிக்கும் பாலாக, களியாட்டு நேரம் செம்ம மொத்தமாக. கதை கஞ்சியின் கதை கேளுங்கள், உற்சாகத்தில் துள்ளி ஓடுங்கள். சப்ஸ்கிரைப் செய்தா அதிகம் கற்றுக்கொள்ளுங்கள். நோட்டிபிகேஷன் பெல் அமுக்க மறக்காதீர்கள். ஒரு நாள் இரவு கரப்பான் பூச்சி சமையலறை சிங்கை ஆராய்ந்து கொண்டிருந்தபோது திடீரென தோன்றிய அலை கரப்பான் பூச்சியை வடிகாலில் அடித்துச் சென்றது. ஐயோ, நான் சிக்கிக் கொண்டேன் என்று கரப்பான் பூச்சி கத்தியது. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்! அது பயப்படவில்லை. தண்ணீர் குழாய்கள் வழியாக அடித்து செல்லும்போது மூச்சை நன்றாக உள்ளே இழுத்துக் கொண்டது. நீண்ட பயணத்திற்குப் பிறகு ஒரு சிறிய திறப்பை கண்டுபிடித்து பாதுகாப்பாக ஊர்ந்து சென்றது. ஆஹா! கரப்பான் பூச்சிகள் 40 நிமிடங்கள் வரை தங்கள் மூச்சை பிடித்துக் கொள்ளும் என்பது உங்களுக்குத் தெரியுமா? அதனால்தான் தப்பித்தது. ஒரு நாள் டாமி பென்னி என்ற கரப்பான் பூச்சியிடமிருந்து ஒரு அதிர்ச்சியூட்டும் கதையைக் கேட்டது. கரப்பான் பூச்சிகள் ஒரு வாரம் முழுவதும் தலை இல்லாமல் வாழ முடியும் என்பது உனக்கு தெரியுமா என்று பென்னி கேட்டது. அதெப்படி முடியும் என டாமி கேட்டது. அது உண்மைதான். நாம் நம் உடலில் உள்ள சிறிய துளைகள் வழியாக சுவாசிக்கிறோம், நம் தலைகள் வழியாக அல்ல. எனவே நமக்கு பசி எடுக்காதவரை நாம் உயிர் வாழ முடியும். அதைக் கேட்ட டாமி துள்ளி குதித்தது. டாமி தன் ஓடும் திறமையை சோதிக்க விரும்பினான். அதனால் ஒரு எறும்பிடம் பந்தயத்திற்கு சவால் விட்டான். முதலில் கோட்டை தொடுபவன் வெற்றி பெறுகிறான் என டாமி அறிவித்தது. தயார், செட், போ! எறும்பு தன்னால் முடிந்தவரை வேகமாக ஓடியது. ஆனால் டாமி இன்னும் வேகமாக ஓடினான். அவன் வினாடிகளில் கோட்டை தாண்டிச் சென்று பந்தயத்தை வென்றான். நீ என்னை விட ரொம்ப வேகமா ஓடுறே என எறும்பு உற்சாகப்படுத்தியது. ஏனென்றால் கரப்பான் பூச்சிகள் மணிக்கு 3 மைல்கள் வரை ஓடக்கூடும் என டாமி பெருமையுடன் சொன்னது. ஒரு நாள் டாமி குளிர்சாதன பெட்டியின் உள்ளே சிக்கிக் கொண்டான். முதலில் அது நன்றாக இருந்தது. ஆனால் விரைவில் உறைபனியில் உறைந்து நடுங்கினான். ஆனால் கரப்பான் பூச்சிகள் குளிர் ரத்தம் கொண்டவை. அவை வேகத்தை குறைத்து குளிர்ந்த இடங்களில் உயிர் வாழும் என்பதை அறிந்திருந்தான். அதனால் அசையாமல் காத்திருந்தான். ரிச் கதவு திறந்ததும் அவன் பாதுகாப்பாக வெளியே வந்தான். கரப்பான் பூச்சிகள் உறைபனி குளிரை இத்தாங்கும் என்பது உங்களுக்குத் தெரியுமா? அன்று இரவு டாமி தன் நண்பர்களிடம் இன்னொரு விஷயத்தைச் சொன்னான். டைனோசர்கள் காலத்திலிருந்தே கரப்பான் பூச்சிகள் இருப்பது உங்களுக்குத் தெரியுமா என்று அவன் கேட்டான். அப்படியா என்றான் பென்னி. ஆமாம், நாம் 300 மில்லியன் ஆண்டுகளுக்கும் மேலாக உயிர் பிழைத்திருக்கிறோம். ஆஹா! டாமி, நீ உண்மையிலேயே வெல்ல முடியாதவன். டாமியும் அவரது நண்பர்களும் தரையில் ஒரு சிறிய பிஸ்கெட்டை கண்டனர். நாங்கள் சுமக்க முடியாத அளவுக்கு இது மிகவும் கனமாக இருக்கிறது. பென்னி பெருமூச்சு விட்டது. டாமி சிரித்துக்கொண்டே, இதோ பாருங்கள் என பிஸ்கெட்டின் கீழ் ஊர்ந்து அதைத் தூக்கி நடக்கத் தொடங்கியது. ஓ, நீங்கள் அதை எப்படிச் செய்கிறீர்கள் என பென்னி கேட்டது. நாங்கள் எங்கள் சொந்த உடலை விட 50 மடங்கு கனமான பொருட்களைச் சுமக்க முடியும் என டாமி விளக்கியது. டாமி திடீரென காலடி சத்தத்தை கேட்டது. அதைக் கேட்டதும் ஓடி ஒளியத் தொடங்கியது. அது விரைவாக தன் உடலை தட்டையாக்கி சுவரில் இருந்த ஒரு சிறிய விரிசலுக்குள் புகுந்தது. அதை பார்த்த பென்னி ஆச்சரியமடைந்து, நீ எப்படி அங்கே ஒளிய முடிந்தது என்று பென்னி கேட்டது. நாங்கள் நாணயம் போன்ற குறுகிய இடத்திலகூட உடலை குறுக்கி நுழைய முடியும் என்று டாமி பெருமையுடன் சொன்னான். டாமியும் பென்னியும் சமையலறை மேசையில் விளையாடிக் கொண்டிருந்தபோது பென்னி வழுக்கி விழுந்தது. காப்பாற்றுங்கள், நான் விழுந்து கொண்டிருக்கிறேன், பென்னி சத்தமிட்டது. டாமி வேகமாக விளிம்பிற்கு ஓடி வந்து அவரை பிடித்துக் கொண்டது. ஐயோ, நீ வழுக்கவில்லை, நீ எப்படி சுவரில் அப்படி ஒட்டிக்கொள்கிறாய்? பென்னி கேட்டது. எங்கள் கால்களில் சிறிய ஒட்டும் பட்டைகள் உள்ளன. அவை சுவர்களில் நடக்க உதவுகிறது, மேலும் தலைகீழாகவும் கூட, டாமி விளக்கியது.
டாமியும் அவன் நண்பர்களும் எப்போதும் இரவில் வெளியே வருவதைக் கவனித்தான். நாம் ஏன் பகலில் வெளியே செல்லக்கூடாது? பென்னி கேட்டான். ஏனென்றால் நமக்கு இருள்தான் சௌகரியமானது, டாமி சொன்னான். மேலும் இருட்டில் பாதுகாப்பாக உணர்கிறோம். மனிதர்கள் தூங்கும்போது எளிதாக உணவைக் கண்டுபிடிக்க முடியும். அப்போது அங்கே விளக்கு எரிந்தது. உடனே எல்லா கரப்பான் பூச்சிகளும் மறைவிடத்தைத் தேடி ஓடின. பார்த்தாயா, நாம் இரவு நேர நிஞ்சாக்கள் என்று கூறி டாமி சிரித்தான். ஒருநாள் மனிதர்கள் பேசுவதை டாமி கேட்டது. கரப்பான் பூச்சிகள் கதிர்வீச்சிலிருந்து கூட தப்பிக்கும் என்பது உங்களுக்குத் தெரியுமா என்று ஒருவர் கேட்டார். டாமி பெருமூச்சுடன், அது உண்மையா? பென்னி தலையசைத்து, ஆமாம், மனிதர்களை விட நாம் அதிக கதிர்வீச்சிலிருந்து தப்பிக்க முடியும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். ஆஹா, நாம் உண்மையில் எதையும் தாங்கும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளோம், டாமி பெருமையுடன் கூறினார். வணக்கம் குழந்தைகளே, நான் இயற்கையின் கடினமான காலங்களைக் கடந்து உயிர் பிழைத்தவர்களில் ஒருவன். என் தலை இல்லாமல் பல நாட்கள் வாழவும், சில நிமிடங்கள் மூச்சைப் பிடித்துக் கொள்ளவும், மிக வேகமாக ஓடவும் முடியும். நான் டைனோசர்கள் காலத்திலிருந்தே வாழ்ந்து வருகிறேன். ஆபத்தான இடங்களில் கூட வாழ முடியும். என்னை பார்த்து பயப்பட வேண்டாம். உணவுத் துண்டுகளுக்காக சமையலறைகளை ஆராய்வது எனக்கு மிகவும் பிடிக்கும். நினைவில் கொள்ளுங்கள், நான் வெறும் பூச்சி அல்ல, நான் அற்புதமான சக்தி உடையவன்.